பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் லூக்கா 1:37 இப்படியா சொல்லப்படுகிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதாவது தூதர் சொல்றாரு மரியாதை பார்த்து, என் தேவனால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவனால் எல்லாமே கூடும். மலையாடியே எண்ணப்பட்ட எலிசாபெத்து இப்போ 6 மாதம் கர்ப்பவதியாக இருக்கிறா. அவள் கர்ப்பத்தின் அடைக்கப்பட்டிருந்தது. அவள் குழந்தையோ பிறக்காது. முதிர் வயதில் கூட கர்த்தர் சொன்னார், ஒன்று கர்ப்பவதியாகவும் சொன்னார். அதே போல் கர்ப்பவதியாக 6ஆம் மாதம் புள்ள பெருக்கிற மாரி இருக்கிறா. என் தேவனால் கூட காரியம் என்று உண்மையில் சொல்லி மறையில பார்த்து தேவத்துக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையோட சரி, நம்மளுக்கு எந்தெந்த காலம் நம்ம முடியாதுன்னு நினைக்கிறோம், நிச்சயமாக தேவனால் முடியும். ஏன்னா என் இயேசுவால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே கூடும். வேதம் சொல்லுது, நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தான் தேவனோட மகிமை காண்பாய். விசுவாசிக்கலாம் எதுவுமே பெற்றுக்க முடியாது. வேதம் சொல்லுது, இருமனம் உள்ள தன் வழியாக நிலையற்றவனாக இருக்கிறான். அதாவது நம்ம தேவன்கிட்ட நம்ம இது கிடைக்கும், இதை விசுவாசித்து நீங்கள் நிச்சயமாக அது கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவன் கொடுப்பாரு. தேவன் இது கொடுப்பாரா, இது கொடுக்க மாட்டான்னு சொன்னால் நிச்சயமாக அது கொடுக்க மாட்டார். அதுதான் வேதமாக சொல்ல, நம்ம இருமனமாக இருக்க ஒரே மனமாக கத்தர் எனக்கு இது கொடுப்பான்னு நிச்சயமாக கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் எது கட்டல கத்தோட சித்தத்தின்படி கட்ட நிச்சயமாக அது கிடைக்கும். கத்தருக்கு பிரியமான காரியம் தான் கிடைக்கும். அதனால் எப்படியாப்பட்ட காரியமாக சரி தேவனால் கூடும். தேவனால் கூட காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கல கத்தர் நிச்சயமாக அதை கொடுப்பாரு. நீங்கள் என்ன எதிர்பார்த்து நீங்கள் ஜெபிச்சு ரொம்ப நாளாக காத்துருக்குறீங்க, நிச்சயமாக அது கத்தர் கொடுப்பாரு. அது தாமதம் ஆகும், ஆனால் தடைப்படாது. அந்த ஏற்ற காலத்தை கத்தருக்கு ஒன்று கொடுத்து உங்கள் எதிர்த்து அவர் மகிழ செய்வார். என் தேவனை கூட காரியம் ஒன்றும் இல்லை. உணவு தேவன் நீங்கள் விசுவாசிங்க. ஆமென்.